ஹாய், வெல்கம் ஆல். நம்ம மேக்ஸில் அளவியல் டாபிக் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 5 பார்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்ட் 6. அளவியல் பொறுத்த வரைக்கும் 2லேருந்து 4 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஸோ வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு இந்த டாபிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துட்டு போயிருங்க. சரிங்களா? அளவியல் 2 பார்ட்டாக பிரியும். ஒன்று 2Dன்னு சொல்லுவோம், இன்னொன்று 3Dன்னு சொல்லுவோம். 2Dயில் பரப்பளவு கண்டுபிடிக்கிறது தான் முக்கியமாக கொஷினாக கேட்பாங்க. 3Dயில் கன அளவு கண்டுபிடிக்கிறது கேட்பாங்க. நம்ம 2Dயில் தான் 5 பார்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் சதுரம், செகண்டில் செவ்வகம், தேர்டில் சாய் சதுரம், ஃபோர்த்தில் இணைக்கரம், ஃபிஃப்த்தில் சரிவகம் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வட்டம். ஃபஸ்ட்டு வட்டமோட முக்கியமான பார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் சால்வ் பண்ணலாம். ஒரு வட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை தான் அதோட சென்டர்னு சொல்லுவோமா. இந்த சென்டரை கரெக்டாக ஒரு லைன் பாஸ் பண்ணி கவர் பண்ணும். இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா விட்டம்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷில் டயாமீட்டர். நெக்ஸ்ட்டு இந்த விட்டத்தோட பாதியை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆரம்னு சொல்லுவாங்க, இல்லைனா ரேடியஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இது ஃபுல்லாகவே நீங்கள் டயாமீட்டர்னு எடுத்துக்கிட்டால் இதே சென்டர்லேருந்து இது ஃபுல்லாக கவர் பண்ணுறதா என்ன சொல்லுவோம்னா ரேடியஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? தமிழில் ஆரம். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியும்னா ஆரமாக 2 வாட்டி நீங்கள் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு விட்டம் கிடச்சிரும். அதாவது ரேடியஸ் ப்ளஸ் ரேடியஸ் தான் டயாமீட்டர். 2r = டயாமீட்டர். இது தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஒரு வட்டத்தில் ஏதாவது 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற ஒரு லைனை தான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா நான்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் கார்டு. அதாவது ஒரு வட்டத்தில் 2 புள்ளியை ஜாயின் பண்ணால் அந்த கோடு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க, நான். இந்த 3 பார்ட்டுமே முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கடுத்து ஃபார்முலாஸ் பார்ப்போம். வட்டம் பொறுத்த வரைக்கும் பரப்பளவு, சுற்றளவுன்னு 2 ஃபார்முலா இருக்குது. பரப்பளவு ஃபார்முலா πr², சுற்றளவு 2πr. இப்போது இந்த வட்ட ஷேப்பில் ஒரு பார்க் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த இடத்துல நீங்கள் நடக்க ஆரம்பித்து இப்படியே ஒரு சர்க்கிள் கவர் பண்ணுறீங்க. இங்கே ஆரம்பித்து நீங்கள் திரும்ப இதே இடத்துக்கு வரும்போது ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்களா, அதை தான் சுற்றளவுன்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் பெரிமீட்டர்னு சொல்லுவோம். ஆனால் சர்க்கிள் பொறுத்த வரைக்கும் அந்த பெரிமீட்டருக்கு பதிலாக சர்க்கம்ஃபரன்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? தமிழில் சுற்றளவு தான், இங்கிலீஷில் பெரிமீட்டர் இல்லைனா சர்க்கம்ஃபரன்ஸ். இதோட வேல்யூ 2πr. இந்த 2 ஃபார்முலா தான் படித்து வச்சுக்கோங்க. அதாவது πr காமனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பரப்பளவு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் ஸ்கொயர் போட்டுருவீங்க, πr². இதே சுற்றளவு கேட்டாங்கன்னா இந்த இடத்துல 2 போட்டுருவீங்க, அதே 2வை இங்கே போடுவீங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் பையோட வேல்யூ தெரிஞ்சு வச்சுக்கணும். பையோட வேல்யூ 3.14 இல்லைனா 22/7. இதுவும் இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். ஆரம் 14 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தின் சுற்றளவை காண்க. ஆரம்னா என்னது? ரேடியஸ். சுற்றளவுனா சர்க்கம்ஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சின்னு டினோட் பண்ணுவோம். அது c = 2 × π × r. 2 பையோட வேல்யூ என்ன சொல்லியிருக்கேன்னா 22/7 இல்லைனா 3.14. மேக்ஸிமமாக 22/7 யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கேன்சல் பண்ண ஈஸியாக இருக்கும். இன்ட்டு ஆரோட வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 14. இப்போ இதில் கேன்சல் பண்ணலாமா? நான் 7 × 2 தான் 14. ஸோ சுற்றளவு = 2 × 22 × 2. அப்போது 44 × 2, 44 × 2 88 சென்டிமீட்டர். ஸோ ஆன்சர் 88 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு வட்டத்தின் சுற்றளவு 132 மீட்டர் எனில் அதன் விட்டம் காண்க. விட்டம்னா டயாமீட்டர் கேட்குறாங்க கொஷினில். சுற்றளவுனா சர்க்கம்ஃபரன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா 2 × π × r. இல்லை சியோட வேல்யூ 132ன்னு கொடுத்துட்டாங்க. 2 × π × r. 132 = 2 × பையோட வேல்யூ 22/7 × r. இந்த 132 எழுதிக்கோங்க. இந்த r மட்டும் இந்த சைடு காமனாக இருக்கட்டும். அப்போ இந்த 2 இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடு போகும்போது /2 ஆகிடும். இன்ட்டு இந்த 22/7 ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது 7/22 மாறிடும். ஈக்குவல் டு r. அதாவது இந்த 7 கிராஸ் மல்டிபிள் ஆகி இங்கே மேலே போயிடும். இந்த 22 இங்கே கீழே வந்துடும். 11 × 2 தான் 22. 11 × 12 தான் 132. நெக்ஸ்ட்டு 2 × 6 12. நெக்ஸ்ட்டு 2 × 3 6. ஸோ நமக்கு ஆரோட வேல்யூ 7 × 3 21ன்னு கிடச்சிருக்கு. சரிங்களா? இது கிடச்சோடனே ஆப்ஷன் ஏன்னு போட்டுறக்கூடாது, தப்பாகிடும். ஏன்னா கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா விட்டம் கேட்டிருக்காங்க. நமக்கு கிடச்சிருக்கிறது ஆரம் தான். சரிங்களா? அப்போது விட்டம் டயாமீட்டர் = 2 × r. 2 × ஆரோட வேல்யூ 21. ஸோ விட்டம் 42 மீட்டர். சரிங்களா? இந்த இடத்துல ஆன்சர் வந்த உடனே இதை அப்ளை பண்ணிடாதீங்க. இது மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க.
கடிகாரத்தில் 56 மில்லிமீட்டர் நீளமுள்ள வினாடி முள்ளின் முனை ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவை கணக்கிடுக. இதுதான் கடிகாரம்னு எடுத்துக்கோங்க. இப்போது 56 மீட்டர் நீளமுள்ள வினாடி முள். அப்போது சென்டர்லேருந்து அந்த வினாடி முள்ளோட நீளம் எவ்வளோ இருக்குன்னா 56 மில்லிமீட்டர் இருக்குது. இப்போ இந்த டயக்ராம் வச்சு நீங்கள் என்ன சொல்லலாம்னா, ஒரு சர்க்கிளோட இந்த சென்டர்லேருந்து இந்த எண்டு வந்து 56 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆரம், அதாவது ரேடியஸ். இப்போ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வினாடி முள்ளின் முனை ஒரு நிமிடத்தில் கடக்கும் தொலைவை கணக்கிடுக. இப்போ இந்த செகண்ட்ஸ் முள் வந்து ஒரு நிமிஷத்தில் ஒரு ஃபுல் சர்க்கிள் கவர் பண்ணிடும், அது நமக்கு தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்குதுன்னு வைங்களேன், சர்க்கிள் பண்ண இப்படியே கவர் பண்ணுது. 1 மினிட் கவர் ஆகும்போது இந்த இடத்துல திரும்ப வந்து நிற்கிது. அப்போ இந்த செகண்ட்ஸ் முள் கவர் பண்ண இந்த டிஸ்டன்ஸை தான் கேட்குறாங்க. இதை தான் நம்ம வந்து சுற்றளவுன்னு சொல்லுவோம், கரெக்டாக? அப்போது நீங்கள் சுற்றளவு கண்டுபிடிச்சா இந்த செகண்ட்ஸ் முள் வந்து ஒரு நிமிஷத்தில் கவர் பண்ண டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சுற்றளவுனா சி ஈக்குவல் டு 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆர். சரிங்களா? சி ஈக்குவல் டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 56. இப்போ கேன்சல் பண்ணலாமா? 7 இன்ட்டு 8 தான் 56. ஸோ நமக்கு சி ஈக்குவல் டு 22 இன்ட்டு 2 வந்து 44 இன்ட்டு 8. 44 இன்ட்டு 8 வந்து 352 மில்லிமீட்டர். ஆன்சர் ஆப்ஷன் சி. இந்த கொஷின் புரியலனா இன்னொரு வாட்டி கூட பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ரிப்பீட்டடாக இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் அது 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவை காண்க. இதுதான் அந்த டிராக்டரோட வீல்னு வச்சுக்கோங்க. இந்த சக்கரத்தோட ஆரம் ரேடியஸ் வந்து 77ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சர்க்கிளில் இந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு இந்த சக்கரம் வந்து இப்படி சுற்றுற மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சுற்றும் போது என்ன ஆகும்னா, இந்த இடம் அப்படியே கவர் ஆகுமா? கவர் ஆகிட்டு திரும்ப இந்த இடத்துக்கே வரும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போகும்போது என்ன ஆகுனா, அதே சர்க்கிள் தான் திரும்ப இப்படியே வந்து நிற்கும். அதாவது ஒரு சுற்றளவு வந்து கவர் ஆகிடும். கரெக்டாக? அப்போது நீங்கள் இந்த சுற்றளவு கண்டுபிடிச்சா ஒரே ஒரு ரொட்டேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இது புரியுதான்னு பாருங்கள். அதே மாதிரி ஒரு சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு இன்டூ நீங்கள் 35 பண்ணும்போது 35 டைம்ஸ் வந்து அது சுற்றும் பொழுது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி கொஷினே இப்படி தான் பண்ணணும். அப்போது சுற்றளவுனா சர்க்கம்ஃபரன்ஸ் இன்டூ கொஷினில் வந்து 35 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 35 போட்ட ஆன்சர் வந்து கிடச்சிரும். சுற்றளவு ஃபார்முலா என்னது? 2 இன்டூ பையோட வேல்யூ வந்து 22/7 ஆர் 2 பை ஆர். ஆரோட வேல்யூ வந்து 77 இன்டூ 35. இந்த 7ம் இந்த 77ம் கேன்சல் ஆகுமா? 7 இன்டூ 11 தான் 77. நெக்ஸ்ட்டு இந்த 22 இன்டூ 2 வந்து 44 இன்டூ 11 இன்டூ 35. இதை நீங்கள் மல்டிபிள் பண்ணால் 16940 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 16,940 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு விவசாயி 420 மீட்டர் ஆரமுடைய வட்ட வடிவில் அமைந்திருக்கும் கோழி பண்ணையை சுற்றி முள்வேலி அமைக்க விரும்புகிறார். இது வட்ட வடிவில் ஒரு கோழி பண்ணை இருக்குது. சரிங்களா? இதோட ஆரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரம்னா ரேடியஸ் எப்போவுமே 420 மீட்டர். இதை சுற்றி வந்து முள்வேலி போட போகிறாரு. அப்போது இதை வந்து கவர் பண்ண போகிறாரு. எப்போவுமே ஒரு ஷேப்பை வெளியே கவர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும்? சர்க்கம்ஃபரன்ஸ், சுற்றளவாக தான் இருக்கும். இது முன்னாடி பார்த்த 2 கொஷினுமே இதே தான், சுற்றளவு வச்சு தான் பார்த்துருப்போம். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அதற்கு ஒரு மீட்டருக்கு ரூபாய் 12 வீதம் செலவாகும். சரிங்களா? ஒரு மீட்டருக்கு வந்து 12 ரூபா செலவாகுது. அவரிடம் 30,000 உள்ளது எனில் அவர்கிட்ட எவ்வளோ ரூபா இருக்குன்னா 30,000 ருபீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்து இந்த மாதிரி தனித்தனியாக எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவரது பண்ணைக்கு முள்வேலி அமைக்க இன்னும் எவ்வளவு பணம் தேவைப்படும்? இதுதான் கொஷின். ஃபஸ்ட்டு இந்த கோழி பண்ணையை சுற்றி எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் இது எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு சுற்றளவு கண்டுபிடிக்கணும். சுற்றளவு ஃபார்முலா என்னது? 2 இன்டூ பை இன்டூ ஆர். பையோட வேல்யூ வந்து 22/7, ஆரோட வேல்யூ வந்து 420. இங்கே கேன்சல் ஆகுமா? 7 இன்டூ 6 தான் 42, 60. ஸோ 2 இன்டூ 22 இன்டூ 60யோட வேல்யூ வந்து 2640 மீட்டர். அப்போது இந்த கோழி பண்ணையோட இந்த சுற்றளவு வந்து 2640 மீட்டர். இதை சுற்றி தான் இப்போ வந்து வேலி போடணும். ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ரூபா ஆகுதுன்னா 12 ரூபா ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு மீட்டருக்கு 12 ருபீஸ்னா 2640 மீட்டருக்கு எவ்வளோ ரூபா? 2640 இன்டூ 12 போட்டால் அது வந்து நமக்கு கிடச்சிரும் 31,680 ருபீஸ் ஆகும். இந்த இடத்துலையும் இதை கண்டுபிடிச்சோடனே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடக்கூடாது, தப்பு. கொஷின் என்ன கேட்டிருக்கான்னு கிளியராக பார்த்துக்கோங்க. அவர்கிட்ட ஆல்ரெடி 30,000 இருக்குது. இப்போ பேலன்ஸ் எவ்வளோ ரூபா ஆகும்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போது இந்த 31,680ல் 30,000 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ? இது நீங்கள் மைண்ட்லேயே போட்டுடலாமா? 1,680 ருபீஸ்.
இதுதான் பேலன்ஸ் வந்து தேவைப்படுற அமௌண்ட்டு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1680. கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து 2-3 ஸ்டெப்லேயே ஆன்சர் வந்து பண்ணிடலாம். 6th கொஷின் 28 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள சாகச வளையத்தின் பரப்பளவை காண்க. அதாவது சர்க்கஸ்லலாம் ஒரு வளையம் இருக்கும்ல, அதுதான் சொல்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 28 சென்டிமீட்டர் விட்டம்னு சொல்லியிருக்காங்க. விட்டம்னா டயாமீட்டர். அப்போ இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வந்து 28 சென்டிமீட்டர். இதோட பரப்பளவு கேட்குறாங்க. பரப்பளவு ஃபார்முலா என்னது? ஏரியா ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர். நமக்கு ஃபார்முலா வந்து ஆர் தான் இருக்குது. ஆர்னா ரேடியஸ், ரேடியஸ்னால் ஆரம். சரிங்களா? கொஷினில் வந்து விட்டம் 28 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆரம் என்னது? விட்டத்தோட பாதி 14 சென்டிமீட்டர். ஸோ பையோட வேல்யூ வந்து 22/7. ஆர் வந்து 14 × 14. இந்த இடத்துல எல்லோரும் பண்ணுற மிஸ்டேக் வந்து ஆர் ஸ்கொயர்னு இருக்கா, ஸோ 14 ஸ்கொயர்னு போட்டு இதை வந்து கேல்குலேட் பண்ணி நீங்கள் போடுறீங்க. அதையும் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக 99% வந்து கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொஷினில் வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், இங்கே 7 × 2 14. ஸோ 22 × 2 வந்து 44. 44 × 14. 44 × 14 வந்து 616 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. இங்கே வந்து சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்கேன், ஆனால் ஸ்கொயர்னு வரும். பரப்பளவுன்னு கேட்டாலே எப்போவுமே ஸ்கொயர் தான் வரும், சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கயிற்றால் கட்டப்பட்ட மாடு மேய்ந்த பகுதியின் பரப்பளவு 9856 சதுர மீட்டர், அதாவது மீட்டர் ஸ்கொயர். கயிற்றின் நீளம் காண்க. இந்த கொஷின் வந்து ரொம்ப பிளாங்காக இருக்குது. நீங்கள் தான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். இந்த இடத்துல ஒரு கிரவுண்ட் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கிரவுண்டில் இந்த இடத்துல வந்து கயிறு கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மாடை வந்து கட்டியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணலான்னா, நம்ம ஸ்கூல் டைமில் ஒரு இடத்துல வந்து காம்பஸ் பின்னாக இருக்குமா பேப்பரில், இன்னொரு இடத்துல வந்து பென்சில் இருக்கும். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஒரு சர்க்கிள் போட முடியும். சர்க்கிள் தாண்டி எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா ஒரு சைடு வந்து கம்ப்ளீட்டாக பின்னாக இருக்கும். அதே கான்செப்ட் தான். இந்த இடத்துல வந்து மாடை வந்து கட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல மாடு இருக்குன்னா இது என்ன பண்ண முடியும்னா இப்படி ரவுண்டாக மேய முடியும் இந்த இடத்த. சரிங்களா? ரவுண்டாக மேய முடியும். அது தாண்டி இந்த கயிறு உள்ளே வந்து இங்கே ஃபுல்லாக மேய முடியும். இதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது அந்த மாடால், ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல வந்து கயிறு கட்டியிருக்கு. இப்போ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாடு மேய்ந்த இந்த பரப்பளவு இருக்குல்ல, இதை வந்து 9856 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாடு மேய்ந்த இடம் வந்து ஒரு சர்க்கிள். அப்போது சர்க்கிளோட ஏரியா என்னது? 9856 மீட்டர் ஸ்கொயர். இப்படி தான் நம்ம எடுக்கணும். சர்க்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர். பை ஆர் ஸ்கொயர் வந்து 9856. சரிங்களா? ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது உங்களுக்கு புதுசாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் இதே கொஷின் பார்க்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் வந்து ஹிண்ட் வந்துடும். கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கயிற்றின் நீளம் கேட்குறாங்க. அப்போது இந்த சென்டர்லேருந்து இந்த எண்டு வரைக்கும் தான் மாடு வந்து கட்டியிருக்கு. இதோட நீளம் கேட்குறாங்க. கயிற்றின் நீளம்னா அப்போ என்னது? ஆரம். ஆரம்னா ரேடியஸ். கொஷினில் ஆரோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க, அவ்வளோதான். இது நீங்கள் சால்வ் பண்ணால் ஆர் வந்து கிடச்சிரும். 22/7 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9856. நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9856 × 7 வந்து இந்த சைடு வரும்போது மேலே போயிடும். 22 வந்து இங்கே போகும்போது கீழே போயிடும். ஃபஸ்ட்டு நீங்கள் 11ல் கேன்சல் பண்ணும்போது 11 × 2 22, 11 × 8 96 தான் 9856. நெக்ஸ்ட்டு 2 × 1 2, 2 × 4 48 தான் 896. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 448 × 7 கிடச்சிருக்கு. 448 × 7 வந்து 3136. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து ஆர் ஸ்கொயர்னு இருக்குது, இங்கே வந்து 31 இருக்குது. அப்போ ஆர் ஸ்கொயர்னால் ஏதோ ஒரு நம்பரோட ஸ்கொயர் தான் 316. அந்த நம்பர் என்னென்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகலாம். சரிங்களா? ஒரு ஆப்ஷனாக நீங்கள் ஸ்கொயர் பண்ணி பார்க்கலாம். அதாவது 56 ஸ்கொயர், 46 ஸ்கொயர் அப்படின்னு பண்ணி பார்க்கலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 56 ஸ்கொயரோட வேல்யூ வந்து 3136ன்னு கிடைக்கும். ஸோ 56 ஸ்கொயர் தான் 3136. அப்போது ஆர் ஸ்கொயர் வந்து 56 ஸ்கொயர், ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் ஆர் ஈக்குவல் டு 56. சரிங்களா? இது இப்படியும் போடலாம், இல்லைனா ஆர் இப்படி காமனாக வச்சுட்டு இந்த சைடு ரூட் எடுத்து 3136ன்னு போடலாம். ரெண்டும் ஒன்று தான். இந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட்லாம் இருக்குது. அது தெரிஞ்சவங்க இப்படி போடாதீங்க, தெரியாதவங்க இப்படி ஆப்ஷன் வச்சே போடுங்க. ஈஸியாக ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து 56 மீட்டர். அப்போது இந்த ரேடியஸோட வேல்யூ வந்து 56 மீட்டர். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 154 மீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு வட்ட வடிவ பூங்காவை சுற்றி ஒரு தோட்டக்காரர் நடக்கிறார். அதனை சமம்படுத்த சதுர மீட்டருக்கு 25 ரூபாய் வீதம் ஆகும் மொத்த செலவு என்ன? அது வட்ட வடிவில் ஒரு பார்க் வந்து இருக்குது.
அதோட சுற்றளவு கொடுத்துட்டாங்க. அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 154. சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா 2πr. இதை தான் இப்படி பெருசாக கொடுத்துருக்காங்க. 154 மீட்டர் சுற்றளவில் ஒரு வட்ட வடிவ பூங்காவே சுட்டின்னு. அதில் நமக்கு இந்த டேட்டா கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அதனை சமப்படுத்த சதுர மீட்டருக்கு ரூபாய் 25. சதுர மீட்டர்னால் மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து 25 ரூபா ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது டோட்டலாக இதை வந்து லெவல் பண்ண எவ்வளோ ரூபா ஆகும்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன தப்பு பண்ணிடக்கூடாதுன்னா, இப்போ பூங்காவை சுற்றி வேலி போடுறாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோன்னா, பூங்காவை சுற்றி வேலினா சர்க்கம்ஃபரன்ஸாக சுற்றளவு, அந்த சுற்றளவு கூட எவ்வளோ ரூபா அமௌண்ட்டுன்னு போட்டால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? அதுவே சமப்படுத்த லெவல் பண்ணுன்னு கேட்டால் என்ன பண்ணணும்னா, ஏரியா கூட அந்த அமௌண்ட்டை வந்து போடணும். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லையே சுற்றி வேலின்னு கேட்டால் சுற்றளவு கூட போடுவீங்க. இதுவே இந்த பார்க்கே சமப்படுத்துன்னு கேட்டால் ஏரியா கூட தான் போடுவீங்க. ஏரியானா பரப்பளவு. πr² × 25 பண்ண ஆன்சர் வந்து நமக்கு கிடச்சிரும். கொஷினில் வந்து ஆனால் சுற்றளவு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆர் கண்டுபிடிச்சி அந்த ஆர் எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். 154 = 2πrன்னு கொடுத்துருக்காங்க. 154 = 2 × பையோட வேல்யூ 22/7 × r. 154 டிவைடட் பை இந்த 2 வந்து இந்த சைடு கீழே வந்துடும். இன்ட்டு இந்த 22/7 வந்து இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரும்போது 7/22 = r. இதை கேன்சல் பண்ணும்போது 11 × 2 தான் 22, 11 × 14 தான் 154. நெக்ஸ்ட்டு 2 × 1 2, 2 × 7 14. நமக்கு ஆரோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கோன்னா 7 × 7 49 கிடச்சிருக்கும். டிவைடட் பை இந்த 2 இருக்கும். ஆர் எடுத்துகிட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பையோட வேல்யூ வந்து 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து 49/2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ 2 வாட்டி போடணும். 49/2 இன்ட்டு 25 ரூபா. இப்போ கேன்சல் பண்ண முடியுதான்னு பாருங்கள். 7 × 7 49, 2 × 11 22. வேறு எதுவுமே காமனாக கேன்சல் ஆகலை. ஸோ மேலே வந்து 11 × 7 × 49 × 25 இருக்குது. கீழே வந்து 2 இருக்குது. ஸோ இந்த 11 × 7 × 49 × 25 நமக்கு என்ன கிடைக்கும்னா 94325 கிடைக்கும். டிவைடட் பை 2. ஸோ இந்த 94325ஓட பாதி வந்து 47162.5. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 47,000 ரூபா ஆகும் டோட்டலாக. இந்த இடத்துல வந்து நமக்கு 94,000 சம்திங்னு கிடச்சிருக்குல்ல, இதோட பாதி கண்டிப்பாக 47. அதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் டி போட்டுடலாம். சரிங்களா? இந்த ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். இது வந்து உங்களோட ப்ராக்டிஸ் கொஷின். ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் கண்டிப்பாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. இப்போ வட்டம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு இது பேஸ் பண்ணி அரை வட்டம், கால் வட்டம் அதெல்லாம் இருக்குது. அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். வேறு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.